கார் ஆக்சிடென்ட் நடந்தப்போ சிமா கையில் இருந்த கேமரா வந்து ஆன்ல இருந்திருக்கும். அந்த ஆன்ல இருந்த கேமரா அந்த டாட்டூ வந்து கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறத பார்த்துட்டு போறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை யூனாவும் கிம்மும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த டாட்டூவை க்ளோஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக லாயர் கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும் இதை பத்தி சொல்றாங்களே தவிர்த்து ஹீரா கிட்ட சொல்றது இல்ல. ஹீரா வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கா, ரொம்ப கோவப்பட்டுரும் அப்படிங்கறதுனால சொல்றது இல்ல. எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவங்க இன்னும் ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வச்சு அப்பாவை கார்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேயான்னு நினைக்கிறான். அந்த பையன் கூடவே சேர்மன் இருக்கிறதுனால எந்த மீட்டிங்க்கும் வர்றதில்ல. போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் கோவமா இருக்காங்க. கடைசியில் பிரஸ் மீட் வச்சு எல்லா தவறுகளும் வந்துட்டு நான் ஏத்துக்கிறேன், நான் பண்ணது தவறு, இதுக்கப்புறம் அது நடக்காம பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாக சில முக்கிய கம்பெனிகளோட எங்க எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட இதுக்கு தேயானுக்கு பயங்கர கோவம் வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாக அதாவது உங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டரா நான் இப்போ ப்ரொமோட் பண்ணிருக்கேன், லாயர் கிட்ட கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் லைவ்ல பாத்துட்டு இருக்க தேயானுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த சமயத்துல தான் ஹீராவோட பையன் ஹீராவோட சொந்த பையன் இல்ல, சிமாவோட பையன். அது மட்டும் இல்லாம அந்த பையனை தனியா வச்சு பாத்துக்கிறது இந்த சேர்மேன் தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வருது தேயானுக்கு. வந்த கோபத்துல தேயான் நீ விட்டு வச்சது இப்ப எனக்கு கழுத்துக்கு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாட்டுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. இப்ப டாட்டுவும் அந்த பேடும் தலைமறைவா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் டாட்டூ. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம அந்த கலெக்ஷன் கம்பெனியில விட்டு தலைமறைவா இருக்காங்க. இதுல தேயானு வேற திட்டால பயமா இருக்கு. சேர்மேன் கிட்ட பையன் பத்திரமா இருக்கான். ஆனா சேர்மேனுக்கு சிமாவையும் அவங்க பையனையும் கொள்றதுக்கு நாம தான் ட்ரை பண்ணோம்னு தெரிஞ்சு நம்ம சோழி முடிஞ்சது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா தேன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பா. நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் மன்னிச்சிடுறேன், உன்னை காப்பாற்றுறேன், அதுக்கு நீ அந்த லாயரையும் ஹீராவையும் போட்டு தள்ளணும்னு சொல்லியிருப்பா. ஓகே, அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த டேட்டுவும் வராங்க. ஆனா இந்த பக்கத்துல சேர்மேன் இப்போதைக்கு நம்ம பொண்ணை இங்க விட்டு வச்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேயானையும் கூப்பிட்டு லாயர் இருக்கிறப்போ சைனால இருக்கிற நம்ம கம்பெனியை பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப பார்க்குறாங்க. ஏன்னா தன்னோட பையன் இங்கே கொண்டு வர்றப்போ தன் பொண்ணாலே தன் பையனுக்கு இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தேயானால முழுசாக எதிர்க்க முடியல. பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பொழுதுக்கு சரிட்டு போயிடுறா. அந்த கையோட சேர்மேன் இவருக்கெல்லாம் இருக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனியை கொடுத்து அதை உன்னோட பேரில் எழுதிக்கோ, நீயே பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. தேயான் இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணனான பாஸுக்கு கால் பண்ணி அம்மா கிட்ட பெரியம்மா கிட்ட இருக்கிற மொத்த ஷாஸி எனக்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் போய் சரணடைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. என்ன எதுவும் கேட்கறதுக்கு நீ கவலைப்படாத, கம்பெனி கைக்கு வந்ததுக்கு அப்புறமா உன்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக தனக்குன்னு ஒரு தம்பி வேறு திடீர்னு வந்துட்டான் இல்லையா, அவனை பார்க்கறதுக்காக வராங்க. சேர்மேனும் அந்த பையனும் செஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணான தேயான் கிட்ட பேசுறப்போ எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கோ, இவன் உன்னோட தம்பி, இவன் தான் அடுத்த வாரிசு, உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். எனக்கு அடுத்ததாக இந்த கம்பெனி பொறுப்புகள் சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ இதுக்கு தேயானுக்கு பிடிக்கல. ஆனா சேர்மேன் கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த லாயர் எனக்கு உனக்கு இடையில கேம் விளையாண்டுருக்கான், அந்த லாயரோட ட்ராப்ல நீ சிக்கியிருப்பேன், விட்டுருந்தா நம்ம கம்பெனியை தாரவாத்திருப்ப அப்படிங்கிறப்போ லாயரால் நம்ம ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது தேயானுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஃபுல் அண்ட் டீட்டெயில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.